நம்முடைய துன்பத்தை நீக்கி ஞானமே வடிவமாகிய சிவபரம்பொருள் நம்மை கருவாகி பின் உருவாகி பிறவியில் உழன்று கொண்டிருக்கும் நாம் மீண்டும் கருவாகாமல் உருவாகாமல் இருக்க கருணை கொண்டு முக்தீஸ்வரர் என்றும் திருநாமம் தாங்கி மாதொரு பாகமாய் உருக்கொண்டு பழவினையை நீக்கும் ஆற்றலுடன் அமைதியை உருக்கொண்டு ஞானமே வடிவமாகி நம்மை ஆட்கொள்ளும் வள்ளல் பெருமாள். அப்பைய தீட்சிதர் கூற்றுப்படி 1000 சூரிய ஒளி போல் பிரகாசிக்கும் பெருமாள்.
பல முனிவர்களும் பல சித்தர்களும் பல அருளாளர்களும் காஞ்சி மகா சுவாமிகளும் அப்பைய தீட்சேந்திரரும் பல காலம் இத்திருத்தலத்தில் தங்கி பல தொண்டுகள் புரிந்தியதும் ஸ்ரீ மார்சவராய லிங்க ஸ்ருதி அருளியதும் நாம் கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. காஞ்சி மகா பெரியவர் பல நாட்கள் இத்திருத்தலத்தில் தங்கி சாதுர்மாசிய விரதம் மேற்கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்த அற்புத கஷேத்திரம். நம பார்வதீவதையே ஹர ஹர மகாதேவா. அம்பாள் தர்மசம்பத்தனி. முன்னொரு காலத்தில் இந்த ஊர் பேரே முத்தீஸ்வரமாக இருந்திருக்கு. சுவாமியோட பேரால் அழைக்கப்பட்டிருக்கு. அம்பாள் இங்கே வாழ்ந்து சிவபூஜை பண்ணி வர்றவங்களுக்கு தானத்தில் சிறந்த அன்னதானம் செஞ்சாலாம். அந்த அன்னதானம் மிகுந்த மக்கள் எல்லாரும் பசி ஆத்தனால பசி ஆட்டூர் அப்படின்னு பேர் மாறிச்சு. காலப்போக்கில் பசியை விட்டுட்டு ஆட்டூர் ஒட்டிக்கிடுச்சு. அது மருவி பேச்சு வழக்கில் ஆத்தூர் ஆக்கிட்டாங்க. இது அம்பாள் வாழ்ந்த ஊர், சிவபூஜை பண்ண இடம். தர்மம் செஞ்சதுனால தர்ம சம்பத்தனியாக இருக்கா. பார்க்குறதுக்கே அம்சமாக அழகாக நேர்த்தியாக இருப்பா. நினச்சதை நினச்சபடி சாஸ்தருவா. அதே மாதிரி நம்மள்ட்ட இருந்து என்ன வாங்கிக்கணுமோ கரெக்டாக வாங்கிக்குவான். ஒரு மூக்குத்தியிலேருந்து கற்ற புடவிலிருந்து அம்பாள் என்ன நினைக்கிறாளோ அது மட்டும்தான் இங்கே சாத்தணும். அதுதான் சாத்துப்படியும் ஆகும். அதுக்கு மேலே சாத்தினா கலத்தி எறிவா. திரும்ப திரும்ப சாத்தனம்னா அந்த மாலையை அத்தறிஞ்சிருவா. பிடிவாதம் ஜாஸ்தி. இதே மாதிரி பிரியம் காட்டுறதுல பெற்றதாயும் மறக்கடிக்கும் தன்மை கொண்டவ.
இத்திருக்கோயில் சிற்ப சாஸ்திரப்படி கட்டிடக்கலைக்கு உட்பட்டு கருவறை, அர்த்த மண்டபம், துவார மண்டபம், மகா மண்டபமுடன் பஞ்ச கோஷ்டத்துடன் கீழ்பத்ம பீடம், ஜகதிப்பட்டை, கமுதிப்பட்டை போன்ற சிற்ப வேலைப்பாடுகளுடன் பல அரிய கல்வெட்டுகளை தாங்கிக் கொண்டு முறையே மேல் கமல விமானம் கூடிய அழகிய வடிவமைப்புடன் அமைய பெற்றிருக்கும் இந்த வெளிப்பிரகார சுற்று அதில் பஞ்சகோஷ்ட தெய்வத்தின் பிரதிஷ்டை. முதலில் நர்த்தன கணபதி. இவர் அங்குச பாசம் தரித்து நர்த்தனம் ஆடும் அழகிய வடிவம். தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி ஞானத்தை அருளும் அற்புத காட்சி. சனகாதி முனிவர் நால்வருக்கு உபதேசிக்க கல் ஆழ்கீழ் அமர்ந்து அருளும் தட்சிணாமூர்த்தி. கருவறை பின்புறம் மேற்கு நோக்கி மூன்றாவது கோஷ்டத்தில் மகாவிஷ்ணு சங்கு சக்கரம் மேல் இருக்கையில் அபயம் மற்றும் மடி மீது முன்கைகளும் பீதாம்பரம் தரித்து பீதாம்பரத்தாரியால் காட்சி தருகிறார். பிரம்மா இவர் கோமுகியின் மேல் கோஷ்டத்தில் ஜபமாலை கமண்டலமும் அபய வரத அஸ்தம் தரித்து நான்முகம் கொண்ட அற்புத காட்சி. ஐந்தாவதாக துர்க்கை. இவர் மகிஷன் மீது ஏறி நின்று சங்கு சக்கரம் தரித்து அபய அஸ்தம் தாங்கி விஷ்ணு துர்க்கையாக காட்சி தருகிறார். இந்த கோஷ்ட தெய்வம் அனைத்தும் சோழர் காலத்து சிற்பக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகின்றது. இத்திருக்கோயிலில் வலம் வரும்போது முதலில் விநாயக பிள்ளையார் சன்னதி, முன் மண்டபமும் மேல் ஐங்கரன் மற்றும் மூஷிக சுதை சிற்பமுடன் சிறிய தனி சன்னதியில் கம்பீரமாக காட்சி தரும் கஜமுகன், மேல் இருக்கைகளில் அங்குச பாசம், முன் கைகளில் ஒடிந்த தந்தம், மோதகமுடன் அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சி தருகிறார். முகனை அடுத்து வலம் வரும்போது கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் உடன் ஆறுமுக சுவாமி, வள்ளி, தெய்வானையுடன் மகிழ் மீது அமர்ந்த சுதை சிற்பம், சன்னதி முன் ஷண்முக பதையே நமோ நம,
ஷண்மத பதையே நமோ நம என்ற திருநாமம் ஏற்றாற்போல் மிகவும் அழகிய வேலைப்பாடுடன் மயில் மேல் அழகிய திருவாச்சி ஆறுமுகம் 12 கரம் இருபுறம் வள்ளி தெய்வானையுடன் மிக நேர்த்தியான வடிவமைப்பு. முருகனின் இடதுபுறம் மயில். இது ஞானத்தின் வடிவமாக அஞ்ஞானத்தை விழுங்கும் விதமாக வாயில் நாகம் ஒன்றை கவ்விக்கொண்டு ஞானமூர்த்தியாக அற்புத காட்சி அளிக்கிறார். சாந்தம் பத்மாசனஸ்தம் சதிதரமகுடம் பஞ்சவக்திரம் திரிநேத்திரம் சுலம் வஜ்ராஞ்சகட்கம் பரசமுபயவதம் சுபவாகேவகந்தம் நாகம் வாசாங்குஜகண்டம் பிரளயோதபகம் சாங்குஜம் வாமவாக்கே நானாலங்கிருதக்தம் ஸ்படிகமணிநிபம் பார்வதீசம் நமாமி. ஸ்ரீ மகா குருப்பியோ நமஹ. இவங்க தான் ஜேஷ்டாதேவி. பார்க்கடல் கடையும் போது முதல் கிடைச்சவங்க. இவங்களுக்கு அப்புறம்தான் ஐராவதம், கற்பகவிருட்சம், காமதேனு, மகாலட்சுமி எல்லாம் கிடைச்சது. அவங்க சனியை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சனிக்கு 2 புத்திரர்கள், மாந்தி அப்படின்ற. வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கழுதையோட முகத்தோட இருப்பாங்க, அவங்க தான் மாந்தி. இடது பக்கம் கையில் உள்ள பெண் குழந்த அச்சோ, யமனோட மனைவி. இவங்களை பிரார்த்தனை பண்ணால் சனியினால் ஏற்பட்ட தோஷம், மாந்தியினால் ஏற்பட்ட தோஷம், ஜென்ம ஜென்மாந்திரமான பாவங்கள், தலைமுறை தொற்று வந்த பாவங்கள், தீராத பகைமை, செய்வினை கோளாறு, பித்திருக்கள் சாபம், தொழிலில் விரக்தி, வறுமை, வாராக்கடன், கடன் தொல்லை, தீராத நோய்கள், தீராத பிரச்சனைகள், ஒழுக்கம் தவறி பாதை மாறி போகிறது, துர்மரணங்கள் சொல்லி விபத்துக்கள்னால மற்றும் சூசைட் பண்ணி சார்ந்து கை கால் இழக்கிறது, திருமணத்தடை, திருமணங்கள்னால ஏற்பட்ட பிரச்சனை, கணவன் மனை பிரிஞ்சு நிற்கிறது, கரு தரிக்காமல் இருக்கிறது, கரு களைப்பாகிறது, தீராத கோர்ட் வழக்கு, ஞாபக மறதி, ஊனமாக பிறக்கிறது, மூளை வளர்ச்சி கொண்டு இருக்கிறது, மரண பயம். இதுக்கெல்லாம் ஒரே இந்த ஜேஷ்டாதேவி. சுருக்கமாக இந்த கோயிலை பற்றி ஒரே வரியில் சொல்லணும்னா, தன்னோட வாழ்க்கையே தொலைச்ச ஒருத்தங்க ஒரு தடவை இந்த கோயிலுக்கு வந்துட்டாங்கன்னா அன்னையிலிருந்து வெற்றியோட முதற்படியை நாம் தொட்டுட்டோம்னு அர்த்தம். இந்த ஜேஷ்டாதேவியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ராவுகாலம் விசேஷம். அதை விட்டாச்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ராவுகாலம். அதையும் விட்டாச்சுன்னா அஷ்டமி, நவமி, ஏகாதேசி, பௌர்ணமி, அமாவாசை, பிரதமை, இந்த திதிகள் ரொம்ப விசேஷம். இல்லைன்னா அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்திலேயோ இந்த திதிகள்லையோ இந்த கிழமைகள்லையோ இந்த ஜேஷ்டாதேவிக்கு 9 நல்லெண்ணெயில் தீபம், 1 நெய்யில் தீபம் போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு போனீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம் நிகழும். இல்லை நம்மளுக்கு அந்த எந்த விதமான சக்தியும் இல்லைனாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு வலம் வந்துட்டு சுவாமி சன்னதியில் அரை மணி நேரம் உட்கார்ந்தாலே போதும் பெரிய மாற்றத்தை சம்பாதிக்கலாம். எண்ணதானத்துக்கும் அன்னதானத்துக்கும் முகந்த கோயில். அம்பாலே படியளந்த இடம், அம்பாலே சோறு போட்ட இடம். அதனால அன்னதானத்துக்கும் சனிகாரம் பெற்ற கோயில், மாந்திகாரம் பெற்ற கோயில், பிறவினால செஞ்ச பாவம் எல்லாம் போக்குற கோயில். அதனால எண்ணதானத்துக்கும் உகந்தது. ஜேஷ்டாதேவி இத்திருக்கோவிலின் திருப்பணியின் போது கண்டெடுக்கப்பட்ட தெய்வம். இந்த ஜேஷ்டாதேவியின் பிரதிஷ்டையும் ஆராதனையும் பல்லவர்கள் மற்றும் முற்கால சோழர்கள் காலத்தில் முக்கிய இடம் வகித்தது குறித்து நாம் கல்வெட்டுகள் மூலம் அறிய முடிகிறது. முக்கியமாக சோழ மரபில் ஜேஷ்டாதேவியின் முன் ஆயுதங்கள் வைத்தும் படைகள் அனைத்தும் இந்த ஜேஷ்டாதேவியை வழிபட்ட பின் போருக்கு சென்று வெற்றி பெறுவதாக ஐதீகம். அதனால் சோழர் காலத்தில் இவருக்கு முக்கிய இடம் உண்டு.